ஜெம்சியின் குடும்ப உறவுகளை முதல் மலையை தாண்டினதுக்கப்புறம் வெள்ள விநாயகரை தாண்டினதுக்கப்புறம் ரெண்டாவது மலை பாதிக்கு பக்கம் இருக்கையில் வழுக்குப்பாறையை தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடிக்க ஒரு சுமை இருக்குது. வர்றவங்க இங்கே தண்ணீர் குடிக்கலாம். இந்த இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா வெள்ளியங்கிரி ஏன்னா இரவு போனதுனால இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிட்டோம் எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு பகலில் எடுத்து வழங்குறோம். ஸோ பார்க்கக்கூடிய குடும்ப உறவுகள் ஆதரவாளர்கள் ஜெம்சி நெட்வொர்க்குடைய அனைத்து சேனலுக்கு ஆதரவு அளித்து தரக்கூடியவங்க பொதுமக்கள் எல்லோரும் இந்த காணொலியை பகிர்ந்துட்டு இந்த வெயில் காலத்தில் இந்த வெள்ளியங்கிரி ஆண்டவனை தரிசிக்க தண்ணீர் இருக்கிறது. ஸோ நம்ம வெற்றிகரமாக போயிட்டு இறங்கி வந்து இரண்டாவது மலையோடைய தொடக்கத்தில் இருக்கிற இன்னொரு மலை தான் இறங்கிடுவோம். ஸோ நம்மளுக்கு கிடைத்த அனுபவம் என்ன, எப்படி ஈஸியாக எல்லோரும் வர முடியும் அப்படிங்கிறது உங்களோட தொடர்ச்சியாக பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு மறக்காமல் பெல் சிம்பில் போட்டு வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது. ஸோ அப்படி பெல் சிம்பில் போட்டு நம்ம காணொலி உங்களுக்காக ரிலீஸ் பண்ணல அது உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். புதிதாக வர்றவர்களுக்கு ஒரு தெளிவும் பெறும். ஓகேங்களா? ஸோ வெள்ளியங்கிரி மலை வர்றதுக்கு முன்னாடி உங்களை நல்லா தயார்படுத்திக்கிட்டு வாங்க. அதற்கான வழிகாட்டுதல் எங்களால் முடிந்த அளவு வழங்குகிறோம். ஸோ முடிந்தவரை தூய்மையாக வச்சுக்கங்க. இந்த இடத்த பிளாஸ்டிக்கெல்லாம் கொண்டு வந்தால் பாட்டிலெல்லாம் கொண்டு வந்தால் தவறாமல் கொண்டு போயிருங்க. இங்கே போடாதீங்க. ஸோ மேலே அந்த குளிக்கிற இடத்துலையும் பயன்படுத்தின துணிகளையும் நிறைய பேர் அப்படியே போட்டு வந்துடுறீங்க 7வது மலை தொடங்குற இடத்துல. ஸோ அங்கேயும் குடும்ப உறவுகள் தவறாமல் கொண்டுட்டு வந்த துணியை பத்திரமா எடுத்து திருப்பி கொண்டு போயிருங்க. ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அங்கே தூக்கி போட்டு போக வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் குரு ஜெம்சி நெட்வொர்க் வழங்கக்கூடிய அறிய வேண்டிய அவசியம் நன்றி. வணக்கம்.